இன்னொன்னு பாருங்க, இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நிமித்தம் லிவிங் ஆர்கானிசம்ஸ் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு தியரி இருக்குது. அது பேர் தான் ஏபயோஜெனிசிஸ். ஏபயோஜெனிசிஸ் காட் எதுவும் கிரியேட் பண்ணல, எப்படி வந்து கெமிக்கல் ரியாக்ட் ஆகி எல்லாமே உண்டாயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இதுல ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வருது. இது எப்போ நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா அவன் சொல்றாங்க மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், இதை திரும்பி உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா அது திரும்பி செய்ய முடியாதுங்க, அது செர்டைன் கண்டிஷன்ஸ்ல செர்டைன் கெமிக்கல்ஸ் சேர்ந்தாதான் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டா அவங்களுக்கே அதை பத்தின பெருசா எதுவும் தெரியலங்க. ஆனா இத சயின்டிஸ்ட் பிலீவ் பண்றாங்க, ட்ரஸ்ட் பண்றாங்க. எப்படி கிறிஸ்டியன்ஸோ இல்ல காட பிலீவ் பண்றவங்களோ இஃப் தேர் இஸ் காட்னு ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறாங்களோ அதே மாதிரி இப்படி ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிலீவ் பண்றாங்க. சரி, இப்போ இந்த இந்த கான்செப்ட்ஸ் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு காரியத்துக்கு கெமிக்கல்ஸ்ல இருந்து இது உண்டாயிடுச்சாம். இப்போ ரெண்டு கெமிக்கல்ஸ் ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு கெமிக்கல்ஸையும் நம்ம சேர்க்கிறோம், அது ரியாக்ட் ஆகுதுன்னா இட் ஷுட் ப்ரொவைட் செர்டைன் ஆக்ஷன்ஸ். அது ஒரு ஆக்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணும். அப்போ அந்த ஆக்ஷன்ஸ்ல தேர் ஓன்ட் பி அ ஃப்ரீ வில். அந்த ரெண்டுக்கும் ரியாக்ஷன் ஆகி அதுல ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகுமே தவிர தேர் ஓன்ட் பி அ ஃப்ரீ வில். பட் ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் த ஃப்ரீ வில். அதை நம்ம அறிஞ்சுக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் எவ்ரிதிங் கிரியேட்டட் பை த கெமிக்கல்ஸ், ரியாக்ஷன் ஆஃப் தோஸ் கெமிக்கல்ஸ், அந்த கெமிக்கல்ஸால மட்டும்தான் எல்லாமே உண்டாயிருச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா தேர் ஷுட் பி நோ ஃப்ரீ வில். இப்போ ஃப்ரீ வில் கிடையாதுன்னா இப்போ நான் யாரையும் கொன்னா கூட, கொலையே செஞ்சா கூட தட் இஸ் அ ரியாக்ஷன் ஆஃப் த கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் என் பாட்டுக்கு கடந்து போய்கிட்டே இருக்கலாம். யாரும் என்ன பழி போட முடியாது. அப்படி பழி போட்டாங்கன்னா அவங்க முட்டாள். ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் கெமிக்கல்ஸ் ரியாக்ஷனால தான் இந்த காரியம் உண்டாயிருக்குன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கணும். அதனால